ஒரு ரோஜா கூட்டம் மாதிரியோ ஒரு காதலுக்கு மரியாதை மாதிரி படமும் வந்து இன்னைக்கு ஓடுமான்னு ஒரு சின்ன ஜெர்க். அதை தாண்டி இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள் காதல் பத்தி பேசும்போது ஏன் திரும்ப 80s 90s சொல்றோம் அப்படின்னா, அப்போ வந்து டவுன்லோட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. நான் சொல்றது ஆமா, ரொம்ப நேரம் ஆகும். அப்போ ரொம்ப ஸ்லோவா அந்த இது முதல்ல நெத்தி அப்படியே கண்ணு மூக்கு அப்படியே மெதுவா வருது. வர வர எனக்கு டக்குன்னு படம் மைண்ட்ல வந்து ஒரு கதை அப்படியே உருவாகுது. இன்டர்நெட் லவ். இது மாதிரி வேற யாருக்கு என்ன தியேட்டர் அனுபவம் இருக்கு? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த படம் வருதுன்னு பிளான் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு படத்துக்கு தான் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி கூட்டு போனாலும் ரொம்ப ஒரு மாதிரி சீன்லாம் வந்தா உடனே தலையை பிடிச்சி கீழே கமுத்து விட்டுருவாங்க. எங்க அம்மால அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. வாழ்க்கையிலேயே என்னோட முதல் எதிரி அப்படின்னா கமலஹாசன் அவர் தான். இன்னைக்கு கிடைச்சாருன்னா அவர் அப்படியே இந்த இஞ்சி உரலுக்குள்ள வச்சு நங் 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 குத்திரு. ஏன்னா எங்க கணவர் வந்து மிகப்பெரிய கமலஹாசன் ரசிகர். கல்யாணம் ஆகி நான் உள்ள போறேன், பார்த்தது சாமியை விளக்கேற்றும் போது சாமியே இல்லை, மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள். என் பெட்ரூம் எல்லாம் கமலஹாசன் தான் இருப்பாரு. என்னோட கல்யாண வீடியோல எல்லா சாங்ஸும் கமலஹாசன் சாங்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் மேரேஜ் ஆனோடனே கன்சீவ்டு. ஃபர்ஸ்ட் தலை தீபாவளிக்கு வந்து எங்கள் வீட்டில எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து குருதி புனல் ரிலீஸ். 2 நாளாக வீட்டுக்கே வரல. ஒரு மனைவி கன்சீவாக இருந்தாங்கன்னா தாடி வளர்த்துக்குவாங்க அப்போல்லாம். அப்போ நான் நல்லா படுத்து வாமிட் பண்ணிட்டு இப்படி படுத்திருக்கேங்க. யாரோ உள்ளே வந்து போகிறாங்க. இன்னும் பார்த்தா என் புருஷன் தாடி மீசியோட போனவர் குருதி புனல் கமலஹாசன் கெட்டப்புக்கோசரம் மீசை எடுத்து எல்லாம் எடுத்து மொழுக்கட்டின்னு என் புருஷனே அடையாளம் தெரியாத மாதிரி உள்ள வரார். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களா இருந்தா டிவோர்ஸ் வாங்கிக்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? 80s 90s போல தியேட்டர்களை நாங்கள் கொண்டாடிய அனுபவம் இங்கே 2K கிட்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இப்போ அவர் வந்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வெறும் மசாலா படங்கள் தான் வருது, ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறானே தெரியாம அடிக்கிறாரு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் இதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு கேஸ்ட் அவேர்னஸ் பேஸ் பண்ணி மூவிஸ்லாம் வந்திருக்கு. பரியேறும் பெருமாள், கர்ணன், இந்த மாதிரி மூவிஸும் வந்துட்டு மக்களுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நல்லா எஜுகேட் பண்றதுக்காகவே இப்போ மீடியாவை வந்துட்டு நல்லா தான் யூஸ் பண்றாங்க. 100 ரூபாய்க்கு போனேன்னு சொன்னாங்க தேட்டருக்கு. நாங்க 1000 ரூபாய் செலவு பண்றோம், ஒத்துக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு நாங்க 2K கிட்ஸ் சம்பாதிக்கிறோம் சார். நீங்க உட்காந்துருக்கோம் எல்லாருமே 50,000 60,000 சம்பாதிக்கிறவங்களா தான் சார் இருப்பாங்க. காலேஜ் படிக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இத்தனோண்டு பையன் சார், 6வது படிக்கிற பையன் யூடியூப் சேனல் வைக்க ஒரு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் ஜான்ரா இருக்கு சார். அவங்களது வந்து ஒரே மாதிரி இல்லாமல் எங்களை வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு, கிரைம் த்ரில்லர் இருக்கு, சைக்கோ த்ரில்லர் இருக்கு, ரோம்காம், ஃபேமிலி மூவி, சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்கு சார். ஸோ 800 ரூபாய் செலவு பண்ண முடியாது நாங்கள் மாதம். ஸோ அதுக்கு தானே சார் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது சார். 200 ரூபாய் நீங்கள் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 200 + எவ்வளோ வேணால் படம் பார்க்கலாமே. சினிமா வந்து இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய ரேக் நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்னு ஒரு இனமே இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளுடைய எமோஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ துள்ளாமனும் ஒரு படம் வந்துச்சு. அது வந்து மதுரையில் சோழமேலை தேட்டரில் பார்த்தப்ப அதை நோட் பண்ணி பார்த்தோம். எப்படின்னா 3ஆம் நாள் 25 நாள் 50 நாள் 75 நாள் 100 நாள்னு சொல்லி 125 டேஸ் வரைக்கும் கண்டினியூ அந்த படத்தை பார்க்க முடிஞ்சு. எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்கல. இன்னைக்கு வரைக்குமே சூப்பர் ஹிட் காட்சிலாம் இருக்கு அந்த இடத்துல. ஆக எந்தெந்த விஷயங்கள்ல இன்னைக்கு இளையதலைமை ரசனை ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்? இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள அந்த மூவி எல்லாமே பெரும்பாலும் ஆக்ஷன் மூவிஸா தான் இருக்கு. நம்ம லைஃப்ல இவ்வளவு ஆக்ஷன்ஸ் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். பாதி நேரம் வாழ்க்கை போர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு ஆக்ஷன்ஸ் மூவிஸ் வந்து நம்மள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டு பண்ணுமோன்னு தோணுது எனக்கு அந்த இடத்துல. ஒரு ரோஜா கூட்டம் மாதிரியோ ஒரு காதலுக்கு மரியாதை மாதிரி படமும் வந்து இன்னைக்கு ஓடுமான்னு ஒரு சின்ன ஜெர்க். அதை தாண்டி இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள் காதல் பத்தி பேசும்போது ஏன் திரும்ப 80s 90s சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் காதல் மன்னன் அஜித் சாரோட ஒரு படம். பரத்வாஜ் சார் மியூசிக் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் வந்து அந்த ஒரு படத்துல மட்டும் தான் நடிச்சாங்க. ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணல. அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சார் மீட் பண்ணும்போது ஒரு பின்னாடி ஒரு ஜிங்கிள்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கேட்டீங்கனாலும் அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த பெண் யாரு? ஒரு 2-3 இருந்துச்சு. ஆக்சுவலா அவனும் சிங்கிள் தான். எனக்கு 42 வயசு ஆகுது. நான் அவனும் சிங்கிள் தான். பட் 2-3 காதலை கடந்து வந்ததுக்கு இந்த சினிமா வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அந்த இடத்துல. இன்னைக்கு நம்மளோட பேச இயக்குனர் கதிர் அவர்கள் நம்மளிடையே இந்த அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவரிடம் கேட்டு பெறக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி இப்போ இறுதியாக இந்த பக்கத்தில் பேசினாங்கல்ல, நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினாங்க. இப்போ வந்து கமிட்டட்னு ஒன்று போடுறோம், அப்புறம் வந்து சுச்சுவேஷன்ஷிப்பு, கம்யூனிகேஷன்ஷிப்பு, பல ஷிப்புகளை வச்சிருக்கிறாங்க. காதலில் இன்னைக்கு தலைமுறை வெவ்வேறு விதங்களாக வெளிப்படுத்துவதை பார்க்கக்கூடிய 80s 90s தலைமுறையினர் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காதலுக்கு பாதுகாப்பு இல்ல, இதனால பல ஆபத்துகள் தான் வருது. இந்த பொண்ணு சிங்கிள்ன்ற போது ஒரு பையனுக்கு நம்ம மூவ் பண்ணலான்ற ஒரு நினைப்பு வருது இல்ல சார், அது வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த சிங்கிள்னு சொல்லி நிறைய ஆண்களை நீங்கள் ஈர்க்கக்கூடாது, அதுக்காக தான் அதை போடுறாங்கன்னு ஒன்று சொன்னீங்க. அதுக்கு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் நீங்க புப்புனித நீராட்டு விழான்னு நீங்க ஒன்று பண்ணும்போதே, என் வீட்டில் ஒரு பெண், வயதுக்கு வந்த பெண் கல்யாணத்துக்கு இருக்கிறாள் என்பதை ஊர் உலகத்துக்கு உறவுகளுக்கு சொல்லுவதற்காக தான் அப்படி நடந்தீங்க. அப்படியே நடத்துறீங்களா இல்லையா? அது ஒரு மங்களகரமான இன்ன வரைக்கும் அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது சார். பல பேர் சேர்த்து செய்யறது வேற சார், தனியா செய்யறது வேற இல்லைங்களா? ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லலாம். நாங்கள் ஏன் வந்து ஃபேஸ்புக்கில் ஏன் நாங்கள் சமூக வலைத்தவங்க தனியாக போடுவோம்னு கேட்குறீங்க? சிங்கிள்னு போடுறாங்க, அப்புறம் கமிட்டட் போடுறாங்க, மறுபடியும் சிங்கிள்னு போடுறாங்க. அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா,
பையனோ பொண்ணை வண்டியில் உட்கார வச்சு போயிருப்பான், ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை தவறான வழிக்கு தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி போயிருக்கு. காதலுங்கிற ஒரே ஒரு நிறத்தோட நின்றுட்டோம் நாங்கள். கடைசி வரைக்கும் அந்த காதலே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லை அந்த பக்கம் போயிடணும், பிடிச்ச காதலோட போயிடணும், இல்லையா சூசைட் கூட அந்த அந்த எண்டுக்கு கூட போவாங்க. அந்த காதலுக்கு ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சு. ஆனால் காதலுக்கு இன்னைக்கு பல ஷேடு வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் இத்தனை ரிலேஷன்ஷிப். எனக்குலாம் இன்னுமே அவங்க எத்தனை ஷிப்பு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னும் உள்வாங்கிக்கவே முடியல சார். ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளை முழுக்க கொண்டு போய் 2K கிட்ஸ் மேலே போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீ மெரிட்டல் போஸ்ட் மெரிட்டல் ஆரம்பித்து எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் சிக்கல்களையும் இந்த சமூகம் தாண்டி தான் வந்திருக்கு. ரெக்கார்டு இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக முழு பொலியும் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அவங்க மேலே போடுறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ராஜநாராயணோட மறைவாய் சொன்ன கதைகள் படித்தவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். ஆக இந்த சமூகம் தொடர்ந்து சரி தவறுகளோடு தான் இயங்கிட்டு இருக்கு. எந்த தவறெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டுச்சோ அங்கே நம்ம பேசுறது இல்லை. எங்கெல்லாம் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கோ அங்கே நாம் நம்ம நோக்கத்துக்கு சில விஷயங்களை மாற்றிடுறோம். இப்போ நான் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்கிறத நான் பதிவு பண்ணுறதுனால என்னுடைய ஐடியாலஜியை உருவாக்குறதும், நான் பதிவு பண்ணாமல் நான் ஒரு மேரிட் பர்சனாக இருந்து நான் அதை சிங்கிள் மாற்றினா என் கேரக்டர் என்டையராக சேஞ்ச் ஆகிற அந்த இடத்துல. ஆக இவங்க தன்னோட ரிலேஷன்ஷிப்பை சரியோ தப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு சமூகம் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கதே நாமெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். 80s 90sலாம் நாங்கள் ஒரு காதல்னா அந்த காதல் பக்கமே இருந்தோம். நாங்கள் பிரேக்கப்புங்கிற முடிவுக்கெல்லாம் உடனடியாக நாங்கள் வரல. 5 வருஷம் 10 வருஷம் அந்த பெண்ணுக்காகவே காத்திருந்து கல்யாணம் பண்ணா கூட நாங்கள் ஏங்கி இருந்து அப்படியாவே இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் காதல் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா கடந்து போறீங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப்புல இமிடியேட்டா போகக்கூடியதை இவங்க ரொம்ப குறையா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது இங்க தப்பா இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பவே இருந்திருக்கு. அது பொண்ணு தூக்கி போட்டு போட அடுத்த பொண்ணு பாரு இப்பவே மாமா பிள்ளைய கூட்டு வந்து கட் பண்ணி இவளுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறன்ற பண்ணிருக்காங்க. அப்போ எல்லா காலகட்டங்களிலும் எல்லா எமோஷனும் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ஓப்பனா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் அவங்க யாருங்கிறத அவங்களே எல்லாத்தையும் எல்லாரும் படம் போட்டு காமிச்சிடுறாங்க எல்லாத்தையும். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முன்னாடி ஒரு பொண்ணு விரும்ப கண் பார்வையிலே கண்டுபிடிக்கிறது உண்மை என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. என்னதை பார்த்தேமான ஐயோ நான் ஒன்று இங்கே பார்த்தேன் நான் இங்கே பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவா. நாளைய உலகமே இவங்க தான். அதனால் நான் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன் அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த உலகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது இவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் நான் பெங்களூருக்கு போகும்போது என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்கே நிறைய பேர் வருவாங்க, நான் போய் பார்க்கணும் அதெல்லாம் அப்படின்னு. அவன் சொன்னால் சார் ஒரு புதிய காஃபி ஷாப் திறந்துருக்காங்க, நிறைய கேர்ள்ஸ்லாம் வருவாங்க. நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க போகலாண்டான்னு நான் போயிட்டாங்க. நான் பார்த்தேன் அவங்க நிறைய கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. என்ன நான் கேட்டேன் காஃபி ஷாப்பில் எது கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன் இப்போ என்னோட அசிஸ்டன்ட் சொன்னால் இது நெட் கஃபே சார், இது நெட் கஃபேன்னு அது என்னன்னு கேட்டேன். இல்லை சார் இது யூ கேன் சேட்டு, நீங்கள் மெயில் பண்ணலாம், மெயிலில் ரிசீவ் பண்ணலாம், அது எப்படியா அப்படின்னு கேட்டேன். காட்டியா மெயில்னா ஒரு மெயில் காமிச்சான். எங்கேருந்து வந்து கேட்டேன் அமெரிக்காவில். இது இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். எவ்வளோ நாள் ஆகுன்னு. இல்லைப்பா தட்டினா அடுத்த செகண்ட் அங்கே அமெரிக்காவில் இருக்கணும். எங்கே என்னன்னு பார்த்தா இவனுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி காட்டுறான். காட்டுறப்ப அது ஒரு பொண்ணுட்டு இருந்து அந்த மெயில் வந்திருக்கு. அந்த பொண்ணு இவனுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு. அப்போ டவுன்லோட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் அப்போ ரொம்ப ஸ்லோவாக அந்த இது முதல்ல நெத்தி அப்படியே கண்ணு மூக்கு அப்படியே மெதுவாக வருது. வர எனக்கு டக்குன்னு மைண்டில் ஒரு கதை அப்படியே உருவாகுது. இன்டர்நெட் லவ் ஏன் பண்ணக்கூடாது, ஒரு கேர்ள் அண்ட் பாய் மீட் பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ டவுன்லோடு. அப்போ தான் உடனே அங்கேயே உட்காந்து டிஷ்யூ பேப்பரில் ஸ்டார்ட் பண்ண கதை தான் காதலர் தினம். ஓகே இல்லை அங்கேயே நான் உடனே 28 நாள் அங்கேயே ரூம் போட்டு பெங்களூரில் கதை எழுதி முடிச்சுட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல சார், இந்த 80s 90s எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்களுடைய மெமரிஸ் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ உங்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்னோட காலத்தில் தான் நான் இதையும் படம் எடுத்தேன். நான் காலேஜ் போகிறப்ப நான் கிராமத்துலேருந்து வந்தேன். எனக்கு இங்கிலீஷ் சரியாக கிராமத்தில் படித்த பசங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது. எங்கள் அப்பா என்ன ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்த்து விட்டார். எங்கள் காலேஜில் வர பெண்ணுங்கள்லாம் பயங்கர பென்ஸ் கார்லேயே அப்போ நாங்களாம் இந்த காரையே பார்த்தே கிடையாது. எல்லாம் இறங்குவாங்க சக்னு பயங்கர இங்கிலீஷில் பேசுவாங்க. எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். ஒதுங்கி நின்று பார்த்து அப்படியே ரசிப்பேன். நான்லாம் பேசினதே கிடையாது. அப்படி ஒரு காலேஜில் ஒரு கேர்ள் ஆர்கண்டி புடவை கட்டிட்டு ஒரு சாரி கட்டிட்டு ஒரு காரில் ஃபியட் கார் இறங்கி போகிற பெண்ணை நான் தினமும் பார்ப்பேன் ஒழிய நான் அவள்கிட்ட பேசினதோ எதுவுமே பண்ணல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்ணை. எப்படியாவது நான் காலேஜ் அப்போவே நான் பிஸி ஆகிட்டேன். நான் அந்த காலேஜ் படிக்கும்போதே 3ஆம் வரை அந்த நாட்களில் படத்துக்கெல்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் காலேஜ் போவேன், கட் அடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் எப்போது வாய்ப்பு கிடைச்சா அந்த பொண்ணுக்காக நான் காலேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது என்ன கதை பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன். என்னடா ஒரு பிள்ளைய காலேஜில் ரசித்தமே, ஆனால் அவளை பற்றி நம்ம காதலியே சொல்லலையே, ஏன் சொல்லலைன்னு நான் என்னையே ஆராய்ஞ்சு பார்த்தேன். எனக்கு இருக்கிற ஒரு பயம் சொல்லிட்டோம்னா அந்த பயம் என்னென்னா சொல்லி அவள் மறுத்துட்டா இதாகிடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலேயே மறைச்சி வச்சுருந்தேன். ஏன் இதை ஒரு கதையாக பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதயம் கதையோட
உருவான அந்த அங்கதான் அது பிறந்திருக்கு அந்த கதை, இதயத்தோட கதை. அழகு சார். அதை என்னைக்காவது அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களா சார் இந்த படம் உங்களை நினைச்சா எடுத்தேன்னு? பொண்ணு அந்த நான் காலேஜ் படிக்கும் போதே அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தது, அதுக்கு இன்விடேஷன் வந்தது, அதை நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிலாம் போயிடுச்சு. இன்னும் போய் நம்ம அதை தேடி அவளுடைய வாழ்க்கையை எதுக்கு நம்ம அழிப்பான தேவையில்லாம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டா இருந்தா இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற சகஜம் தான் அப்படின்னு நினைச்சுப்பாரு. இவ நான் அவள்கிட்ட பேசவே இல்லை, அவன் ஐயோ இவங்களுக்குள்ள பெரிய ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. நம்ம எல்லாருமே 24x7 ஒரு நியூஸ் பார்க்குறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பதட்டமாக இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்லணும். ஆனால் ஒரு பேரிடர் அப்படின்னு வரும்போது அந்த செய்தி தான் நமக்கு கை கொடுக்குது. அதே மாதிரி காதலை பற்றி பலதரப்பட்ட ஒப்பீனியன் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்கு. ஒரு காதல் தோத்த காதலும் உண்டு, ஜெயித்த காதலும் உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த காதல் இல்லைன்னா இன்றைய தலைமுறையினர் அடுத்த வேலைக்கு நகர்ந்து போயிருக்காங்க. ஆனால் அன்றைய தலைமுறை அங்கே தேங்கி நின்ன கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. இது இவர்கள்ட்ட வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா காதல் மட்டுமே எங்கள் வாழ்க்கை இல்லை, எங்கள் வாழ்க்கையில் காதலும் வந்து போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையினர் தான் இன்னைக்கு உருவாகி நிற்கிறாங்க. அங்கே தேங்கி நிற்கல. அடுத்ததாக நம்ம சொல்றது பார்த்தோம்னா பொறுப்பு இல்லாத பசங்க. வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்த அளவுக்கு பொறுப்பும் பக்குவமும் நிதானமும் இவர்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். பொருளாதாரத்தில் இவர்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும்னு தெரியல. அதுக்கப்புறம் இஎம்ஐ, இந்த கடனில் இன்னைக்கு மூழ்கி போயிட்டு இருக்காங்கன்னு சமூகம் சொன்னாலும், இதெல்லாம் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சமூகத்திலையும் உங்கள் தலைமுறையும் நடக்காத விஷயம் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 6 வயசு பையன்லேருந்து ஒரு 18-20 வயசு பையனாக இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கக்கூடிய தகுதியை இன்னைக்கு வளர்த்திருக்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கு. நம்மளோட 6 வயசுல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 18-20 வயசுக்குள்ள என்ன தெரியும்னா படிச்சு ஏதாவது வேலைக்கு போனால் நம்ம போக முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த தொழில்நுட்பம் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபோன்ல இருந்து நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் யுக்தியை கற்றுக் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த கோழிக்குண்டு, அப்புறம் கில்லி, இதெல்லாம் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தம் தான். அந்த காலத்தில் இருந்த விளையாட்டுகள் இந்த காலத்தில் விளையாடக்கூடிய வாய்ப்புகளும் சூழலும் இல்லை. ஆனால் இதற்கான இடம் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோமா? பள்ளிகள்லேயே அதற்கான வாய்ப்பு இல்லை. கிரவுண்ட் இருக்கான்னு பார்த்து சேர்த்த காலம் போய் ஏசி இருக்கான்னு பார்த்து சேர்க்கக்கூடிய சமூகமாக நாம மாறிட்டோம். ஸோ தவறு அங்கே நம்மகிட்டையும் தான் இருக்குது. எப்படி பேரண்டிங் பண்ணணும்னு தெரியாமலே அழுகிற குழந்தைகளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்து நம்ம அதை நிப்பாட்டணும்னு நினைக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு நடந்திருக்கு இல்லையா? இதுதான் கொஞ்சம் ஆபத்தானது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு ஒன்று வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டிங் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 2K கிட்ஸோட ட்ரெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உறவுகளுக்கும் ஒரு பேர் வைத்து அடையாளப்படுத்தி வரைமுறைப்படுத்தினதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். இது இப்படி தான் வாழணுங்கிற முடிவை யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் எப்படி வாழணுங்கிற பக்குவத்தையும் நிதானத்தையும் காலம் கொடுத்துருக்கு, வயசு கொடுத்துருக்கு. அப்போ 18 வயசுக்கு முன்னாடி யார் அவங்க வாழ்க்கை அவங்களுடைய நிதானங்களில் பெற்றோர்கள் முடிவில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ல அன்னைக்கெல்லாம் சாதிய பாகுபாடு அதிகமாக இருந்தது. பெண் அடிமைத்தனம் இருந்தது, ஆண் ஆதிக்க சிந்தனை இருந்தது, உருவ கேலி இருந்தது. ஆனால் இந்த தலைமுறைகள் அதையெல்லாம் உடைத்து கொண்டு அடையாளங்களுக்குள் சிக்காமல் ரொம்ப பக்குவப்பட்ட தலைமுறையாக இன்னைக்கு இளைய தலைமுறை உருவாயிருக்குங்கிறத பார்க்கறது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. நல்லதை எடுத்துக்குவோம். மீண்டும் ஒரு தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யார்ச்சுமன்.